என்னது? உலகத்திலேயே மொத்தம் 7 கதை தான் இருக்கா? ஷாக் ஆகிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. கடந்த 2 வாரமாக இதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்த்துட்ருக்க சீரீஸ் தி 7 ஸ்டோரி ஆர்கிடெக்ட்ஸ். இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு 2 வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சேனல்லையும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். இன்றைக்கி இந்த எபிசோடை நம்ம பார்க்க போகிறது 3rd ஸ்டோரி ஆர்கிடெக்ட், தி குவெஸ்ட். இந்த ஸ்டோரி டைப் என்னென்னா, ஒரு ஆளோ இல்லை ஒரு டீமோ எதையாச்சும் ஒரு விஷயத்தையோ ஒரு பொருளையோ இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்தையோ தேடி ஒரு பயணம் போவாங்க. அந்த பயணத்தில் அவங்களுக்கு நிறைய தடைகள் வரும். இந்த பிரச்சனைகள், வில்லன்ஸ் இவங்களெல்லாம் கடந்து அவங்க நினச்சதை சாதிச்சாங்க. இந்த மாதிரி கதைகளுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இண்டியானா ஜோன்ஸ், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், ஓஷன்ஸ் 11, வாட்டர்ஷிப் டவுன், ஃபைண்டிங் நீமோ, தமிழில் 1001 அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி படங்களில் காமனாக இருக்கிற விஷயம், முக்கியமான கேரக்டர்ஸ் எதையோ ஒன்றத்தை தேடி படம் ஃபுல்லாக போயிட்டுருப்பாங்க. அது ஒரு ஆளாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஏன் ஒரு மீனாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி கதைகள் ஏன் நமக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, இந்த கதைகளில் அந்த கேரக்டர்ஸ் போகிற ஜேர்னிங்கிறது வெளியில் இல்லை, அவங்களுக்குள்ளேயே நடக்கிறது தான். ஒரு விஷயத்தை தேடி போகும்போது அந்த பாதையில் அவங்க நிறைய கற்றுக்குறாங்க, உடையிறாங்க, நிறைய மாறுறாங்க. கதையில் அவங்களுக்கு ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கும். கதை ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி இருப்பாங்க. பயணத்தில் அவங்க சந்தித்த ஆட்கள், நடந்த சம்பவங்கள், இது எல்லாமே அவங்கள வேற ஒரு கேரக்டராக மாற்றிருக்கும். பை த டைம் தே ரீச் தேர் டெஸ்டினேஷன், தே ஆர் நாட் தி சேம் பர்சன். இப்போ நான் சொன்ன இந்த கேரக்டருக்கு தான் இந்த மாதிரி கதைகளுக்கு ரொம்ப முக்கியம். 1001 படத்தில் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கார்த்திக் கேரக்டர் வேறு மாதிரி இருப்பார். அது முடியும் போது வேறு மாதிரி இருப்பார். இதே ஸ்டோரி டைப்பில் இருக்கிற வேறு எந்த நல்ல படங்கள் எடுத்து பார்த்தாலும் இந்த கேரக்டர் ஆர்க் இருக்கும். ஸோ இதே ஸ்டோரி ஆர்க் டைப்பில் வேறு என்னெல்லாம் படங்கள் இருக்குது, அதில் வர கேரக்டர் ஆர்க் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் அடுத்த ஸ்டோரி ஆர்க் டைப்பை பற்றி பார்க்கலாம்.